அவ்வளவு ரஹ்மத்தும் இதோடைய முதல் 10 இருக்கிறதா, இது ரஹ்மத்துடைய பகுதி. அல்லாஹ்வுடைய இரக்கத்தை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய இரக்கத்தன்மையை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு 10ஆக இந்த 10 இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் இன்னும் ஒரு சில நாட்களிலே அந்த 10 மென்மை விட்டு கடந்து செல்ல இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோமா என்பதுதான் சந்தேகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அருமைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ரஹ்மனா பிரஹ்மத்திக யா ரஹ்மர் ரஹீம். ஐநேர தொழுகையில், தராவி தொழுகையில் அத்தனையும் கேட்கிறோம். ரப்பே, உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு எங்களுக்கு இரக்கம் காட்டு. ரப்பே யா ரஹ்மர் ரஹீம், இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகவும் இரக்கம் காட்டக்கூடியவனே, கிருபையாளர்களுக்கெல்லாம் மிகவும் கிருபையாளனே, எங்களுக்கு இரக்கம் காட்டு யா அல்லாஹ். உன் இரக்க தன்மையை கொண்டு எங்களுக்கு இரக்கம் காட்டியா அல்லாஹ் என்பதாக ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம். அருமைக்குரிய பெருமக்களே, அந்த ரஹ்மத்துடைய பத்திரிகையை நாம் நோக்கிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 100 ரஹ்மத்துக்களை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 100 ரஹ்மத்துக்கு 100 ரஹ்மத்தை 100ஆக பங்கு வைத்து அந்த ரஹ்மத்தில் ஒரு ரஹ்மத்தை தான் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி வைத்திருக்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அந்த ஒரு ரஹ்மத்தை கொண்டுதான் உயிரினங்கள் ஒவ்வொன்றோடு ஒன்று அன்பாக நடந்து கொள்கிறது. பறவைகள் அதனுடைய குஞ்சுகளோடு, மிருகங்கள் அதனோடு குட்டிகளோடு, மனிதர்கள் உறவினர்களோடு, சொந்தங்களோடு, தாய் தந்தையோடு, உம்மா பிள்ளைக்கு காட்டும் இரக்கம், பிள்ளை இம்மாவோட காட்டும் இரக்கம், தகப்பன் மனைவி தகப்பன் பிள்ளைக்கு காட்டு இரக்கம், பிள்ளை தாய் தகப்பனுக்கு காட்டு இரக்கம், நம்முடைய உடன் பிறந்த சகோதரருக்கு காட்டு இரக்கம், எல்லாமே அல்லாஹ்வுடைய அந்த ஒரு ரஹ்மத்தை கொண்டுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதாக சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டுதான், அந்த ஒரு ரஹ்மத்தை கொண்டுதான் அந்த தாய் பறவை, தாய் மிருகம் என்ன செய்கின்றது? தனது குட்டியை தனது காலால் மிதித்து விடாமல் அதனை காலை எடுத்து விடுகிறது அல்லவா? காரணம், அந்த அல்லாஹ்வுடைய ஒரு ரஹ்மத்தை கொண்டுதான் இந்த உலகத்திலேயே அத்தனை இரக்கங்களும் காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாளை கியாமத்து நாளிலே மீதி 99 ரஹ்மத்தையும் அல்லாஹ் தருவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறான் என்றாக இருந்தால், அருமைக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய இரக்கம் என்பது எவ்வளவு ஒரு விசாலத்தன்மை உடையதாக இருந்திருக்கிறது. ஒரு விசாலத்தன்மை உடையதாக இருந்திருக்கிறது. பெருமக்களே, ஒருமுறை சந்தர்ப்பத்தில் போர் கைதிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கூட்டி வருகிறார்கள். கூட்டி வருகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு பெண்மணி அங்கும் இங்குமாக தடுமாறி ஓடித் திரிகிறார். இதனை பார்த்து கொண்டிருந்த கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்மணி அங்கும் இங்குமாக தடுமாறுகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு சிறு பிள்ளை அழுது கொண்டு இருக்கிறது. யார பிள்ளை என்று கூட தெரியாது. அந்த தாய் ஓடோடி சென்று அந்த பிள்ளையை தனது நெஞ்சோடு அணைத்து அந்த பிள்ளைக்கு பாலை கொடுக்கிறார். இதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், சஹாபா பெருமக்களிடம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், தோழர்களே, இந்த பெண்மணி தனது பிள்ளையை நெருப்பில் போடுவதை விரும்புவாரா? இவ்வளவு இரக்கமாக தந்த பிள்ளையும் இல்ல, பக்கத்துல அழுது கொண்டிருந்த பிள்ளைய தண்ட மார்பில் எடுத்து பால் கொடுத்து இறக்கம் இருக்கிறது அல்லவா? அந்த தாயுடைய இறக்கம். அந்த தாய் அந்த பிள்ளையை தூக்கி நெருப்பில் போடுவாரா என்று கேட்ட சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் சொன்னார், அல்லாஹ்வின் ஆணையாக அவர் அப்படி செய்ய மாட்டார்கள், செய்ய மாட்டாள் அந்த தாய் என்று சொன்ன சந்தர்ப்பத்திலே அதே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இதைவிட பன்மடங்காக இருக்கிறது என்பதாக சொல்வார்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய இரக்கம் எந்த அளவு என்பதை நம்ம யோசிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், தங்களுக்கு தாங்களே தீங்கிழத்தை கொண்ட, அநியாயம் செய்து கொண்ட, தங்களுக்கு தாங்களே அநீதிகள் பாவங்களை செய்து கொண்ட அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். அல்லாஹ் எனக்கு இதை தருவானா? அல்லாஹ் எனக்கு பார்ப்பானா? என் பாவத்தை மன்னிப்பானா? அல்லாஹ் நான் கேட்டால் இதை தருவானா என்று நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே நிராசை அடைந்து விட வேண்டாம் என்பதா ரப்புல் ஆலமீன் சொல்லுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ரஹ்மத்து விசாலமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. மக்களே, அந்த ரஹ்மத்தின் மூலமாகத்தான், அவன் ரஹ்மானாக இருப்பதன் மூலம்தான் நாம் என்ன பாவங்கள் செய்து கொண்டிருந்தாலும், எத்தனை அநியாயங்கள் செய்து கொண்டிருந்தாலும் அதனை மன்னித்துக் கொண்டிருப்பது காரணம் அவன் ரஹ்மான், அவன் ரஹ்மத்துக்குரியவன், அவன் இரக்கம் காட்டக்கூடியவனாக இருப்பதால் தான். இல்லை என்றால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவங்களையும் யோசித்து பாருங்கள்.
சொல்லாத மனிதர்களுக்கெல்லாம் அழிவு வருமாக இருந்தால், அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் அழிவை கொடுப்பவனாக இருந்தால், பாவத்திலே மூழ்குவர்களுக்கெல்லாம் உடனே தண்டனை அல்லாஹ் வழங்குவனாக இருந்திருந்தால் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டோம் இல்லையா? அனைவரும் அடைந்து ஒழிந்திருப்போம் இல்லையா? காரணம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து விசாலமானதாக இருக்கிறது. அரிசியிலே எழுதப்பட்டு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரஹ்மத்தி துக்லபு கலபி. என்னுடைய ரஹ்மத் இருக்கிறது அல்லவா, என்னுடைய இரக்கத்தன்மை இருக்கிறது அல்லவா, அது எனது கோபத்தை மிகைத்து விட்டது, என் கோபத்தை மிகைத்து விடும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரிசியிலே எழுதப்பட்டு இருப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்களாக இருந்தால் அருமைக்குரியவர்கள், அவ்வளவு இரக்கம் கொண்ட ரஹ்மானாக அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் ரஹ்மத்தை கேட்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்பதுதான் கவலையான விடயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு சுன்னத்தை மாதத்தில் செய்யப்பட்டால், ஒரு சுன்னத்தான அமல் செய்யப்பட்டால் பர்துடைய கூடிய ரப்பு தருகிறான். ஒரு பர்து நிறைவேற்றப்பட்டால் 70 பர்து செய்த நன்மையை 70 தடவை ஒரு பர்தை நிறைவேற்றினால் என்ன கூலியோ அந்த கூலியை தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லி இருக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களாக இருந்தால் பெருமக்களே, ஒரு நட்பாக்கியம். உதாரணத்துக்கு 70 மடங்கு நடப்போறாரு, லொகர் தொழுகிறாரு. லொகர 70 தடவை ஒரு தொழுவத்தான் தொழினாரு. 70 தடவை தொழினா என்ன நன்மையோ அதே நன்மை அல்லாஹ் ஒரு லுகர் தொழுவது கிடைக்கிறது. ஒரு சுபஹ் தொழுதால் 70 சுபஹ் தொழுத நன்மை என்பதாக இருந்தால் பெருமக்களே, எவ்வளவு நட்பாக்கியங்களை பொட்டி கிடக்கிறது யோசித்து பாருங்கள். ரமலான் மாதம் என்றால் அது பொக்கிஷங்கள், அதில் மரகதங்கள், முத்துக்கள், வைரங்கள் நிறைந்திருக்கிறது. விரும்பியவர்கள் அள்ளி எடுத்துக் கொள்ளலாம். விரும்பியவர்கள் எந்த அளவு எடுத்துக்கொள்ள முடியுமோ அந்த அளவு எடுத்துக்கொள்ள முடியும். அவ்வளவு தங்க கற்கள், அவ்வளவு முத்துக்கள், அத்தனை வைரங்கள் சொரிந்து கிடக்கிறது பெருமக்களே. இந்த ரமதான் இன்னும் உள்ளத்தில் உணர்வு வரவில்லை என்று இறுக்கமாக இருந்தால் எம்எல்ஏ போன்ற ஒரு நஷ்டவாதிகள், கை சேதவாதிகள் யாராக இருக்க முடியும்? இன்னும் ரமலானுடைய நோம்பை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார், ஒரு மனிதன் ரமலானுடைய ஒரு நோம்பை கலாச்சி விட்டுட்டார். ஒரு நோம்பை விட்டுட்டாருண்டா இந்த நோம்புக்கு பகரமாக அவர் கலா செய்யறாரு. எத்தனை நாள்? ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, ஒரு மாசம் செய்யறாரு இல்ல, ஒரு வருஷம் செய்யறாரு. அவ்வாறாக இருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த ரமதான் மாதத்தில் விட்ட ஒரு நோம்புக்கு பகரமாக அவர் காலமெல்லாம் நோம்பு இருந்தாலும் கூட விட்ட ஒரு நோம்புடைய பலனை அவர் அடைந்து கொள்ள முடியாது என்று சொல்வார்களாக இருந்தால் எப்படி சிறப்பு மக்களே. காலமெல்லாம் நோம்பு வச்சாலும் கூட விட்ட அந்த நேரத்துக்கு எந்த நோம்பை விட்டாரோ, ரமதான் மாதத்தின் எந்த நோம்பை விட்டாரோ அந்த நோம்புடைய ஒரு நாள் இல்ல, ஒரு வருடம் வைத்தாலும் கூட அவர் அந்த பாக்கியத்தை அடைந்து கொள்ள முடியாது என்று இறுக்கமாக இருந்தால் எங்கு இருக்கிறது ரமலான்? எவ்வளவு சிறப்புக்குரியதாக இருந்து கொண்டிருக்கிறது மக்கள். இன்னும் நம்ம பழைய ஆட்கள் எந்த மாற்றமும் இல்லை. உங்களோட உள்ளத்துல இன்னும் ஒரு சந்தோஷம் இல்லை. இன்னும் எங்களோட உள்ளத்தில அந்த ரமலான் மாதம் வந்ததுக்குரிய கண்ணியம், அதனுடைய மகத்துவம் இல்லை. இன்னமும் குடிபோதையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னமும் மதுபானங்களில் மூடி கொண்டிருக்கிறோம். இன்னும் தேவையற்ற பொருட்களை பாவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் குடும்பத்தை விட்டு தூரமாகி கொண்டிருக்கிறோம். இன்னும் தாய் தந்தையர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு மேல ஒருபடி மேல சொல்ல போனா இன்னும் தொழுகையே இல்லாம இருந்து ரம்லான் மாசத்துல சரி நம்ம நேர காலத்துல ஜும்மாக்கு வருவோமா? சிந்தனை இன்னும் பண்ணுவேன். ஜும்மா ஆரம்பிக்கக்குள்ள 5 பேர் 10 மாசம் என்றாலே நன்மையை வாரி வழங்கக்கூடிய மாதம் என்று அறிந்தும் கூட அந்த நன்மையை பெற்றுக் கூட நான் தயாரில்லை. அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள நான் தயார். அல்லாஹ் சொல்லுவான், ஒரு அடியான், ஒரு மனிதன் ஒரு பாலைவனத்தில் தனது ஒட்டகத்தை தொலைக்கின்ற சந்தர்ப்பத்தில் அங்கும் இங்குமாக தேடி அந்த ஒட்டகம் கிடைக்கவில்லை. மறுபடி ஒரு நாள் அந்த ஒட்டகத்தை காணும் போது எவ்வளவு சந்தோஷம் அடைவானோ, எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறானோ, அதே போன்று அல்லாஹ்வை மறந்து தூரமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வின் பக்கம், ரப்பே நான் பாவம் செய்து விட்டேன், ரப்பே நான் அநியாயம் செய்து விட்டேன், ரப்பே தொழுகை இல்லாமல் வாழ்ந்து விட்டேன், ரப்பே பாவங்கள் அநியாயம் நிறைந்து விட்டது, ரப்பே என்னை மன்னித்து விடு ரப்பே என்று ஒரு சொட்டு கண்ணீர் விடுவாராக இருந்தால் அல்லாஹ் அந்த சந்தோஷத்தை போன்று அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் என்பதாக
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களாக இருந்தால் பெருமக்களே, எவ்வளோ அல்லாஹ் ரஹ்மத்தை எதிர்பார்த்த வண்ணம் அன்பை இறக்க காட்டு அந்த தன்மையை ரஹ்மத்தை இந்த உலகையில அனைவரும் பெற்றுக் கொள்ள என்பது எவ்வளவு அல்லாஹ் முன்னுரமாக இருக்க நாம் எவ்வளவு தூரமாகி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இன்னும் சொல்லுவான், என்னிடத்தில் நெருங்கி வருகிறேன். ஒரு ஜான்பருவாக இருந்தால் நான் ஒரு முலம் வருகிறேன், அவன் ஒரு முலம் என் பக்கம் வருவமாக இருந்தால் நான் 2 முலம் அவனின் பக்கம் வருகிறேன், அவன் என் பக்கம் நடந்து வருவானாக இருந்தால் நான் அவன் பக்கம் ஓடி வருகிறேன் என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவானாக இருந்தால் பெருமக்களே, நாம் இன்னும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறதுக்கு என் உள்ளம் இன்னும் இடம் கொடுக்கவில்லாமல் இருந்தா இந்த ரமலா மாசத்துல கூட இடம் இல்லை என்று இருந்த அருமைக்குரியவர்களே, எம்மை போல கை செய்தவார்கள் யாரும் இல்லை பெருமக்களே, எம்மை போல நஷ்டவாதிகள் யாரும் இல்லை. இருப்பது இன்னும் சொற்ப நாட்கள், இன்னும் சற்று நாட்களில் ரமலான் எம்மை விட்டு பிணைந்து விடும். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் அடைந்த அந்த கூட்டத்தில் நாம் ஆகியிருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்த கூட்டத்தில் நாம் இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய மகபிரத்தை அடைந்த அந்த கூட்டத்தில் நான் இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய இத்தக்கும் மினன்னார் என்று நரக விடுதலை அளிக்கப்பட்ட கூட்டத்தில் நாம் இருக்கிறோமா? நாம் இருப்போமா என்பதை சோதிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த ரமலானுக்கு அல்லாஹ் இருக்கிறோம். அடுத்த ரமலானுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தரவில்லை என்று இருந்தால், அடுத்த ரமலானுக்கு எமக்கு அந்த பாக்கியத்தை தரவில்லை என்று இருந்தால், அடுத்த ரமலானுக்கு எம்மால் இதே போன்று ஒன்றாக இருக்க முடியாது, அல்லது இவ்வளவு உஜாராக இருந்தாலும் ஆபியத்தோடு இருப்பது போன்று அடுத்த நோம்புக்கு எம்மால் இருக்க முடியுமா? சந்தேகம் தான் பெருமக்களே. அந்த ரமலான் இல்லாமல் போய்விட்டது என்றால் நாம் செய்த அத்தனை தொழில் எப்போது கலாச்சியம் இருக்கிறோம்? எப்ப கலாச்சியப்பட இருக்கிறது? நாம் விட்ட அத்தனை பரலுக்கும் அத்தனை பரல எப்ப எந்த சந்தர்ப்பத்தில் கலாச்சி இருக்கும்? இந்த ரமலானை தவற விட்டோம் என்று இருந்தால் பெருமக்களே, ஒரு காலமும் அதுக்கு பிறகு எம்மால் பெற்றுக்கொள்ள முடியாத அருமைக்குரிய சகோதரர்களை, அன்பு ஆண்ட உணவர்களை, இந்த ரமலான் பொக்கிஷம், இந்த ரமலான் அது பூரா தங்கங்கள் வைரங்கள் நிறைந்த எப்படி வாரி அணைப்போமோ இதே போன்று நன்மைகளால் அலங்கரிக்கப்பட்டு நன்மைகளால் பொதிக்கப்பட்ட ஒரு மாதம் இந்த ரமலான் மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது பெருமக்களே. இன்னமும் நான் தூரமாகி கொண்டிருப்போமாக இருந்தால், இன்னமும் மாதத்தை இந்த ரமலானை விட்டு தூரமாகவாக இருந்தால், உங்களை போன்ற ஒரு அநியாயக்காரர்களை யாருமே இருக்கப்பெற முடியாது. அருமைக்குரிய பெருமக்களே, கண்ணியமான சகோதரர்களே, ஆக இந்த ரமலானை உணர்ந்து கொள்வோம். இன்னமும் நம்ம தொழுகைக்கு அதே மாதிரி 2 சப்புல 2 பேரும் 3 பேரும் இருந்துட்டு இருந்தா அது ரமலானுக்கு கொடுக்குற கண்ணியம் இல்லை. அதே மாதிரி நம்ம இருக்கிற மாதிரி இருந்துட்டு போவோமாக இருந்தால் அது கண்ணிய குடும்பம் இல்லை. இது உழைக்கிறதுக்குரிய மாசம் இல்லை பெருமக்களே. இது பெருநாளைக்கு உடுப்படுறதுக்குரிய மாதம் இல்ல. இது பெருநாளைக்கு துருத்தாத்தியன மாதம் இல்ல. நான் இந்த மாதம் கழியும் போது நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகள் என் மனைவி மக்கள் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா? ஒரு உடுப்போட கழிஞ்சாலும் பெருநாள் அல்ஹம்துலில்லாஹ் போதும். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு உடுப்பு ஒரு இருந்தாலும் பெருநாளை கொண்டாடின போதுமானால், ரமலானை அடித்து விட்டோம் என்றால், நாசமாக்கி விட்டோம் என்றால், ரமலான் நோம்புகளை வீணாக்கி விட்டோம் என்றிருந்தால், உணவு இருந்தும் அதனை தடுத்திருப்பதுதான் நோன்பு. ஆசைகள் முடியுமாக இருந்தும் செய்ய முடியுமாக இருந்தும் அதனை தடுத்திருப்பதுதான் நோன்பு. அருமைக்குரிய பெருமக்களே, ஆக இப்படி தடுத்திருப்பதனால் தான் அல்லாஹ் எனக்கு நிறைய பாக்கியங்களை தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறான். இன்னும் ஒரு முக்கியமான விடயம், வெறுமனே நோத்துட்டு ஒரு ஆள் நோம்பு பிடிச்சிருக்கிறாரு, ஒரு ஆள் நோம்ப பிடிச்சிட்டு மல்லம் எதா கவுலு அவர் அசிங்கமான மோசமான வார்த்தைகளை விட்டுவிடவில்லை என்றிருந்தார், மோசமான செயல்களை அவர் விட்டுவிடவில்லை என்றிருந்தார், அசிங்கமான அருவிருப்பான செயல்களை விட்டு இன்னும் நோம்பு பிடித்துக் கொண்டும் அவரை தடுத்து கொள்ளவில்லை என்றிருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஃபலைஸலில்லாஹி ஹாஜத்துன், அல்லாஹ்வுக்கு அவர் மீது எந்த தேவையும் கிடையாது. அவர் வெறுமனே பசியில் இருக்கிறது மட்டும்தான், வெறுமனே தாகம் மட்டும்தான் அவருக்கு மிச்சமே தவிர நோம்பை பிடித்துக் கொண்டு நோம்பு என்றால் நம்ம சாப்பாடாம இருக்கிற மட்டும் நோம்பல்ல, கண்ணு நோம்பு நோக்க வேண்டும், காது நோம்பு நோக்க வேண்டும், என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனை நோம்பாக இருக்கும். காது நோக்கும் நோன்பு என்ன தெரியுமா? அசிங்கமான வார்த்தைகளை கேட்கக்கூடாது, அசிங்கமான விடயங்களை அந்த காதினால் கேட்கக்கூட விடக்கூடாது, வாயினால் அவதூறுகளையோ அநியாயமான வார்த்தைகளோ பொய் வார்த்தைகளையோ அசிங்கமான வார்த்தைகளோ பேசாமல் இருப்பது நோம்புதான் பெருமக்களே. அதுதான் உண்மையான நோம்பு. இல்லை வெறுமனை பசியில் இருக்கிறது மட்டுமில்லை, ஹராத்த கண்ணால பார்த்து கொண்டு பசியில இருந்து விடிய நோம்பு முடிச்சு சகரு கல்வி கஷ்டப்பட்டு மகரை வரைக்கும் தாகத்தை அடக்கி
இருந்துட்டு போறதுல பிரயோசனம் இல்லாமல் போய்விடும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து மரணத்திற்கு பார்க்கிறே. அல்லாஹ் நம் பாவங்களை மன்னி தருவானாக. இந்த ரமதான் மாதத்துடைய பாக்கியங்கள் அடைந்த கூட்டத்திலே அத்தனை பேரையும் அல்லாஹ் ஆக்கி அனுப்பானிப்பானாக. யா அல்லாஹ் ரமதானை சங்கை பொருந்திய ரமதானை யா அல்லாஹ் சிறப்பான முறையில் கழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தருவாயாக. யா அல்லாஹ் இந்த ரமதான் மாதத்தில் யாரெல்லாம் நீ சீதேவியை கூட்டுகளில் சேர்த்துக் கொள்கிறாயோ அந்த கூட்டத்தில் எங்களை நீ தமிழ் செய்து அனுப்பானிப்பாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் நோன்பு போற்ற வண்ணமாக தொழில்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்களோ, வெயில் பாராமல் நோன்போடு ரப்பே கடலுக்கும் வயலிலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, தகருக்கு நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற ஆசையோடு உணவு தேடிக் கொண்டிருக்கிறார்கள் ரப்பே, அவருக்கு நிரப்பமான முக்கிய நீ விசாலப்படுத்தி கொடுப்பாயாக, நிரப்பமான முக்கிய கொடுத்து தருவாளிப்பாயாக. அந்த மக்களின் பொருட்டால் எங்களுடைய பாவங்களை மன்னி தருவாளிப்பாயாக. ரப்பே ரஹ்மான், எங்களுடைய பெற்றோர்களை பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் இந்த ரமலான் மாதம் வந்து பொடுபோக்குத்தனமாக மறந்து கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நீயே ஹிதாயத்தை வழங்குவாயாக. அவர்களுக்கு யா அல்லாஹ் உன் மார்க்கத்தின் பக்கம் வருவதற்கு யா அல்லாஹ் மனதை நீ இலகுபடுத்தி கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, ரமலானை கண்ணியப்படுத்திய கூட்டத்தில் மத்தனை பேரை நீ சேர்த்து அருள்பாலிப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, என்னென்ன நோக்கங்களோடு என்னென்ன ஹாஜத்துக்களோடு இந்த ஜும்மாவுக்கு நோன்போடு வருகை தந்தார்கள் ரப்பே, அத்தனை ஹாஜத்துக்களை நிறைவேற்றி தந்திருப்பாயாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.